वासुदेवाय। ॐ नमो नारायणाय। अनंतनाथ गोविंद जगत रक्षक माधव। करुणा सागर दयामय शरणं प्रभु शरणं। हरिनारायण वासुदेव लक्ष्मीपति शंखचक्रधर। हरिनारायण वासुदेव जगन्नाथ गोविंदा गोपाल। क्षीरसागर शयन देव गरुड़वाहन जगन्नाथ। भक्त हृदय मंदिर वासी नित्य पवित्र नित्य मंगल। हरिनारायण वासुदेव। நமோ நாராயண. நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நதியானது சரஸ்வதி தேவி, மாதேவி சரஸ்வதியோட ஸ்வரூபத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். மெய்யன்பர்களே, இந்த புனிதமான சரஸ்வதியை நாம் இங்குதான் கண்ணில் பார்க்க முடியும். வேறு எங்கும் சரஸ்வதியை கண்ணில் பார்க்க முடியாது. இது இமயமலையில் இருக்கக்கூடிய பத்ரி நாராயணனுடைய ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மானா என்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர். இதற்கு பின்புறமாகத்தான் பகவான் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக வாழக்கூடிய நீலகண்ட பர்வத மலை இருக்கிறது. இந்த ஒரு பனித்தொடர் மலைகளிலே 6 மாத காலம் இங்கே நாம் தரிசனம் பண்ணுவதற்கு அவர்கள் அனுமதிக்கிறார்கள். அதிலே இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த சரஸ்வதியானது பகவான் வேத வியாசர் இங்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குகையில் இருந்து நம்மளுடைய புராணங்கள்லாம் எழுதும் பொழுது சரஸ்வதியினுடைய ஆக்ரோஷத்தால் அந்த சப்தம் வருவதால் அவருக்கு இடையூறாக இருந்தது. புராணங்கள் எழுதுகிறது. அன்னையிடம் அவர் பிரார்த்தனை செய்கிறார். சரஸ்வதி வியாசருக்கு காட்சி கொடுத்து, வியாசா, உன்னுடைய இந்த புனிதமான பணி மனித குலத்திற்கு தேவை. நீ செய்யக்கூடிய இந்த பிராணங்களுடைய வரலாறு பின்கால மக்களுக்கு பெரிய ஒரு பக்தி சிரத்தையாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாகவும், பக்தியில் ஈடுபடக்கூடிய பக்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரகசியத்தை எல்லாம் உணர்த்தக்கூடிய மாதேவியினுடைய அற்புதமான லீலைகளை சொல்லக்கூடிய விஷயங்களை நீ கூறுகிறாய். நான் அதனால் சாந்தமடைகிறேன் அப்படின்னு சரஸ்வதி நதி என்ன பண்ணாங்க, அப்படியே பூமிக்குள்ளே போயிட்டாங்க. பூமிக்குள்ளே போயிட்டனால இங்கே இருக்கக்கூடிய இந்த நதி வேறு எங்கும் பார்க்க முடியாமல் கங்கையும் யமுனையும் பிரயாக்ராஜ் என்று அழைக்கக்கூடிய இடத்தில் சங்கமமாகிறது. அந்த பிரயாக்ராஜில் சங்கமமாகக்கூடிய கங்கை யமுனையோடு சரஸ்வதி தேவி பூமிக்கடியிலே போய் சங்கமமாகி திருவேணி சங்கமமாக பிரயாக்ராஜிலே மேலே வருகிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு புனிதமான சரஸ்வதியை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரே பால் வண்ணமாக, ஒரே வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய இந்த நதியை பார்ப்பதற்கு தெய்வ கடாட்சியமாக இருக்கிறது. நேரடியாக சரஸ்வதியை பார்ப்பதற்கு புண்ணியம் செய்த ஆத்மாக்கள் எல்லோரும் இங்கு வந்து தரிசனம் செய்துவிட்டு செல்வார்கள். நாம் எல்லோரும் இந்த இடத்திற்கு வந்து அம்பாளுடைய அருள் பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் உங்களுக்கு நான் இங்கு கூறிக்கொள்கிறேன். ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. वासुदेवाय। ॐ नमो नारायणाय। अनंतनाथ गोविंद जगत रक्षक माधव।